நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக விரும்புகிறீங்களா? ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. நான் கேட்குற காசை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் உங்களை கொண்டு போய் கனடாவில் இறக்குறது எந்த பொறுப்பு. அந்த 9 பேருமே கொடுத்த காசு அந்த பெறுமதி எவ்வளோ தெரியுமா? 4 கோடி ரூபாய் காசு, கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய். நான் கேட்குற 45 லட்சம் ரூபாய் காசை மட்டும் நீங்கள் கொடுங்க, மிச்சம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்றதான ஒரு கனவு, அதுக்கு நிறைய சரியான வழிகள் இருக்குது. இந்த ஏஜென்ட்ன்ற பேரில் உள்ளே வந்திருக்கிற மோசடி கும்பல், அப்பா அம்மா சேர்த்து வச்சிருந்த காசு, அம்மாட கழுத்தில் போட்டிருந்த நகையை அடமானம் வச்சு எடுத்த காசு, அக்கா தங்கச்சின்னு நகையை அடமானம் வச்சு எடுத்த காசு, அப்பா ஓடிக்கொண்டு இருந்த பைக்கை விற்று வாங்கின காசு, கடன் வாங்கி வட்டிக்கு காசு வாங்கி இருந்த காணி வீடை விற்று அதிலிருந்து வாங்கின காசு, இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஒரு 45 லட்சம் ரூபாய் காசை ரெடி பண்ணி உங்களை கொண்டு போய் வெளிநாட்டில் அவன் விட்டுருவான், நீங்கள் அங்கே போய் உழைச்சி திரும்ப இது எல்லாத்தையுமே வாங்கலாம்ன்ற நம்பிக்கையில் ஒருத்தன் கையில் கொண்டு போய் கொடுப்பீங்க. அவன் சிம்பிளாக அந்த காசு அவ்வளோத்தையுமே சுருட்டிட்டு உங்களுக்கு டாட்டா காட்டிட்டு அவன் போய்கொண்டே இருப்பான். இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, இப்போங்கிற நாட்டுக்குள்ளே உருவாகி இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நீண்ட நாளாக நீங்களும் என்னோட கேட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போங்கிற நாட்டுக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயமாக பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்போ எங்களோட நாட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மோசடி வேலை ஒன்று வீசப்பட்டிருக்குது. யாரை குறி வச்சேன்னு சொன்னால், வெளிநாட்டு மோகம், வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய அத்தனை பேரையுமே குறி வச்சு வீசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி வேலை. இதில் சிக்க போகிற அத்தனை பேருமே தங்களோட வாழ்க்கையையும் இழந்து பணத்தையும் இழந்துட்டு நிற்க போகிறார்கள். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த வெளிநாட்டு மோசடின்றது இப்போ எங்கள் நாட்டுக்குள்ளே மாறி இருக்குது. முக்கியமாக கனடாவுக்கு போகக்கூடியவர்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டுக்கிற நீங்கள் கண்டிப்பாக ஒரு சிலர் இந்த வெளிநாட்டு மோசடியில் உங்களோட பணத்தை இழந்தவர்களாக இருக்கலாம், இல்லாட்டி எதிர்காலத்தில் இழக்க போகிறவர்களாக கூட இருக்கலாம். எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ எங்கள் நாட்டுக்குள்ளே அவ்வளவுக்கு மோசமாக இந்த வெளிநாட்டு மோகம்ன்ற பிரச்சனை போய்கொண்டிருக்குது. வெளிநாட்டுக்கு போகணும்ன்றதை தாண்டி எதுக்காக நாங்கள் அந்த நாட்டுக்கு போகிறோம்ன்றதே தெரியாமல் போகிறாங்கன்னு எண்ணிக்கை தான் இப்போ அதிகமாக இருக்குது. அதுக்கு சரியான ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னால், இப்போங்கிற நாட்டுக்குள்ளே நீங்கள் எந்த இடத்துல போய் கேட்டீங்கன்னு சொன்னாலும், நீங்கள் கொழும்புல கேட்டீங்கன்னு சொன்னாலும், இல்லாட்டி யாழ்ப்பாணத்துலையோ கிளிநொச்சிலையோ மன்னார்லையோ வவுனியாலையோ எந்த ஒரு மாவட்டத்தில் போய் ஒரு தமிழ் பாடசாலையில் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 10 ஏஎல் மாணவர்களை கூப்பிட்டு நீங்கள் படித்து முடித்ததுக்கு பிறகு என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி கேட்டால் அதில் 6 பேராவது நான் வெளிநாட்டுக்கு போகணும் என்ற பதிலை தான் கட்டாயமாக சொல்வார்கள். அந்தளவுக்கு ஒரு மூளைக்குள்ளே ஊறி போன கிட்டத்தட்ட ஒரு போதை மாதிரி இந்த வெளிநாட்டு மோகம் மாறி இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை ஒரு பாரதூரமான சிக்கலாக எங்களோட சமூகத்தில் மாறி இருக்கின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு சிலருடைய கனவை சிதைக்கிற மாதிரியும் இந்த வீடியோ இருக்கலாம். ஒரு தவறான வழியை பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு போகிறவர்களுக்கும், அதே மாதிரி அந்த தவறான வழியை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறவர்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விடயமாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவுபடுத்தி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்ன விஷயம் மட்டும் ஒன்றா முதல்ல இருந்தே தெளிவாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விகே கரிகாலன். அதனோட தெளிவாக பார்க்குறதுக்கு முதல் யாராவது என்னோட சேனலுக்கு தான் புதுசாக வந்து பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் எல்லாருக்குமே இது ஒரு அவேர்னஸ் வீடியோன்றபடியாக முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்காக எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, நான் இந்த வீடியோவை ஒரு முக்கியமான சம்பவத்தோடய ஆரம்பிக்கிறேன். ஒரு ஆதாரத்தோடு கூடின ஒரு சம்பவத்தோடய ஆரம்பிக்கிறேன். இந்த வருஷம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி கனடாவுக்கு போகிறதுக்காக பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு ஒருத்தர் போகிறார். அங்கே அவரோட பாஸ்போர்ட்டை செக் பண்ணும்போது அந்த பாஸ்போர்ட்டில் இவர் ஒட்டப்பட்டிருந்த ஸ்டிக்கர் வீசா மேலே ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக அந்த அதிகாரியால் இவர் தனியாக கூப்பிட்டு விசாரிக்கப்படுறார். விசாரணையில் தான் தெரிய வருது அவரோட வீசா மற்றும் அவர் கொண்டு வந்த ஆவணங்கள் எல்லாமே போலியான முறையில் தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள்ன்றது கண்டுபிடிக்கப்படுது. உடனடியாக அவர் கைது செய்யவும் படுறார். அதே நாள் மார்ச் மாதம் 24ஆம் தேதி மாலை 6:40 மணிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலமாக துபாய்க்கு போகிறதுக்காக போர்டிங் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்த ஒரு பெண் உள்ளடங்களாக 8 பேர் அதே நாளில் கைது செய்யப்படுறார்கள். இந்த மாதிரி போலியான ஆவணங்களோட இந்த 9 பேருமே கனடாவுக்கு போகிறதுக்காக தான் முயற்சி செய்திருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னு சொன்னால், ஒரு அதிர்ச்சியான ஒரு ஆச்சரியமான விஷயம்னு சொன்னால், அந்த 9 பேருமே ஒரே ஏஜெண்ட்டுக்கு கீழே போலியான ஆவணங்களோட தயார் செய்யப்பட்ட
மோசடி கும்பல்ன்றது கண்டுபிடிக்கப்படுது. இலங்கையினுடைய இமிகிரேஷன் அண்ட் எமிகிரேஷன் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய கும்பல் ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இதுதான் முதல் தடவை என்று சொல்லி அந்த அதிகாரிகளால் ஒரு விடயம் வெளிப்படுத்தப்படுது. இதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த 9 பேருமே எப்படி ஒரே நேரத்தில் சிக்கி கொண்டார்கள், ஒரே ஏஜெண்டுகளை தயார் செய்யப்பட்டவர்கள் எப்படி ஒரே நேரத்தில் சிக்கினார்கள்ன்றதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அதுக்கான பதிலாக நாங்கள் என்ன சொல்ல முடியும்னு சொன்னால், அவர்கள் சிக்கிறதுக்கான காரணமும் அதே ஏஜெண்டாக தான் இருக்க முடியும். இப்போ இங்கே போய்கொண்டிருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால், ஏஜென்ட் தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு குற்றவாளி. எங்கள்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு எங்களை மாட்டி விடுறவரும் அவராக தான் இருக்கிறாருன்றதை தெளிவாக எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளுங்க. இலங்கையினுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய தரவின்படி ஒவ்வொரு வருஷமும் இலங்கைக்குள்ளிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வெளிநாடுகளுக்காக போய்கொண்டிருக்கிறார்கள். வேலைக்காக போகிறார்கள், அங்கே போய் படிக்கிறதுக்காக போகிறார்கள். ஒர்க் வீசா, ஸ்டூடெண்ட் வீசா, இந்த மாதிரி டூரிஸ்ட் வீசா, எல்லா வீசாக்கள்லையும் வெளிநாடுகளுக்கு மக்கள் போய்கொண்டே தான் இருக்கிறார்கள். அதுக்குள்ளே போகக்கூடியவர்களில் பெரும்பாலானாக்கள் சரியான முறையில் வீசா எடுத்து சரியான முறையில் அதுக்கு அப்ளை பண்ணி சரியான ஆவணங்களோட போகிறார்கள். ஒரு சிலர், குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் தவறான ஆவணங்களை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு போகிறதுக்காக முயற்சி செய்கிறவர்கள். அவர்கள் அங்கே போய் செட்டில் ஆகணும்ன்ற நோக்கத்தில் வெளிநாடுகளுக்கு போகணும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், நாங்கள் பணம் சம்பாதிக்கணும், ரிச்சாக வாழணும் என்றதெல்லாமே தப்பு கிடையாது. வெளிநாட்டிலேருந்து இங்கே வரவர்கள் நல்லா பணக்காரர் மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஆசைப்பட்டு போகிறீங்கன்னு சொன்னால், அங்கே போனதுக்கு பிறகு தான் அந்த நிலைமை எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அது நீங்கள் சில பேர் சொல்லுவார்கள், அங்கே இருக்கிறார்கள் இங்கே வராதிங்கன்னு சொல்கிறோம், பிறகு எதுக்காக அவர்கள் அங்கே இருக்கிறார்கள்னு சொல்லி அந்த பக்கத்துக்கு நான் போகலை. அது இன்னொரு கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக். ஆனால் நீங்கள் போங்க தப்பில்லை. ஆசைப்பட்டு நாங்கள் வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி போகிறது தவறில்லை. நாங்கள் போகிறதுக்காக எப்படிப்பட்ட வழியை பயன்படுத்துகிறோம்ன்றதான், நாங்கள் எப்படி போக போகிறோம்ன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது பிரச்சனை. எப்படிப்பட்ட வழியை நாங்கள் சூஸ் பண்ணுறோம்ன்றது. அப்படி இந்த மோசடி கும்பல்கள் மூலமாக அந்த போலியான வீசாக்களை பயன்படுத்தி போகிறவர்கள் பெரும்பாலும் ஏர்போர்ட்டில் மாட்டிடுவார்கள். ஏர்போர்ட்டில் மாட்டுவார்கள், இல்லாட்டி அங்கே போய் இறங்கினதுக்கு அப்புறம் மாட்டிக்கொள்வார்கள். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள், நிறைய பேர் இறந்து போகிறதும் கூட இருக்குது. தவறான வழிகளில் போய் அங்கே போய் இறந்து போனாக்கள் கூடவா இருக்கிறார்கள். இப்போ இங்கே உருவாகி இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த ஏஜென்ட்ன்ற பெயரில் உள்ளே வந்திருக்கிற மோசடி கும்பல். ஏஜெண்டில் சரியான நல்ல ஏஜென்ட்டும் இருப்பார்கள், தவறான ஏஜென்ட்டும் இருப்பார்கள். அதுக்குள்ளே இந்த வெளிநாட்டு மோகம், வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறவர்களை குறி வச்சு காசை அவர்கள்ட்ட கொள்ளையடிக்கிறதுக்காக மட்டுமே உள்ளே வந்திருக்கக்கூடிய மோசடி கும்பல். அவர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ஆசைப்படும் போது நீங்கள் எப்படி போகலாம்ன்றதை நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க. நீங்கள் யார்ட்டையாச்சும் போய் கதைப்பீங்க, நான் ஒர்க் வீசாவில் போகலாமா, விசிட் வீசாவில் போகலாமா, ஸ்டூடெண்ட் வீசாவில் போகலாமா, டூரிஸ்ட் வீசாவில் போகலாமா, இல்லாட்டி மேரி பண்ணி போகலாமா, இந்த மாதிரி என்ன வழியில் நான் வெளிநாட்டுக்கு போகலும். இப்போ பெரும்பாலானவர்கள் ஆசைப்படுறது கனடா தான். கனடாவுடைய நிலைமையே இலங்கையுடைய நிலைமையோட மோசமாக இருக்குது. ஆனால் அங்கே தான் போகணும்னு சொல்லி இப்போ நிறைய பேர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக போகிறோம்ன்றதே தெரியாமல் ஆசைப்படுறவர்களாம் நீங்கள் அதிகமாக இருக்கார்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நான் என்ன வழியில் போகலாம்னு சொல்லி நீங்கள் தேடும்போது உங்களுக்கு கேட்காமையே, ரேண்டமாக நீங்கள் கூப்பிடாமையே ஒருத்தர் உள்ளே வருவார். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக விரும்புகிறீங்களா? ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. நான் கேட்குற காசை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால், உங்களை கொண்டு போய் கனடாவில் இறக்குறது எந்த பொறுப்பு? கட்டாயமாக நான் உங்களை கொண்டு போய் இறக்கி விடுவேன். அங்கே உங்களுக்கு வேலை வாங்கி தருவேன், உங்களுக்கு தங்குமிடம் வாங்கி தருவேன், எல்லாமே செஞ்சு கொடுப்பேன். நான் கேட்குற 45 லட்சம் ரூபாய் காசை மட்டும் நீங்கள் கொடுங்க, மிச்சம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கூப்பிடாமையே ஒருத்தர் உள்ளே வருவார். அவன்தான் உங்களை ஏமாற்ற போகிற முக்கியமான ஒருத்தர். நீங்களாக போகாமல் உங்களை தேடி ஒருத்தன் வரான்னு சொன்னால், நீங்களாகவே தேடி போகிறீங்கன்னு சொன்னாலும் ஒருவேளை அவன் மோசடியானவனாக இருப்பான். ஆனால் பெரும்பாலும் உங்களை தேடிக்கொண்டு ஒருத்தன் வருவான். இந்த 45 லட்சம் ரூபாய் பணம் நீங்கள் கொடுக்குறீங்க தானே, ஒவ்வொருத்தரும் நீங்கள் வெளிநாடு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கொண்டு காசு கொடுப்பீங்க. அந்த காசு கொடுக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானாக்கள் சும்மா வீட்டில் இருந்து அந்த காசை தூக்கி கொடுக்கல. அப்பா அம்மா சேர்த்து வச்சுருந்த காசு, அம்மாட கழுத்தில் போட்டிருந்த நகையை அடமானம் வச்சு எடுத்த காசு, அக்கா தங்கச்சின்னு நகையை அடமானம் வச்சு எடுத்த காசு, அப்பா ஓடிக்கொண்டு இருந்த பைக்கை விற்று வாங்கின காசு, கடன் வாங்கி வட்டிக்கு காசு வாங்கி இருந்த காணி வீடை விற்று அதிலிருந்து வாங்கின காசு, இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஒரு 45 லட்சம் ரூபாய் காசை ரெடி பண்ணி உங்களை கொண்டு போய் வெளிநாட்டில் அவன் விட்டுருவான். நீங்கள் அங்கே போய் உழைச்சி திரும்ப இது எல்லாத்தையுமே வாங்கலாம்ன்ற நம்பிக்கையில் ஒருத்தன் கையில் கொண்டு போய் கொடுப்பீங்க. அவன் சிம்பிளாக அந்த காசு அவ்வளோத்தையுமே சுருட்டிட்டு உங்களுக்கு டாட்டா காட்டிட்டு அவன் போய்கொண்டே இருப்பான். இதில்
ஒரு குறிப்பிட்ட ஒரு வகையான நபர்கள் இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ஒருத்தன் நீங்கள் ஒரு 5 லட்சம் ரூபாயை தாங்க, அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கான வேலை பார்க்குறேன்னு சொல்லி ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்குவான். ஒருவேளை அவன் ஓடிடுவான், இல்லாட்டி அதை வச்சுக்கொண்டு கொஞ்சம் தூரம் வேலை பார்ப்பான். வேலை பார்த்து உங்களுக்கான ஒரு நம்பிக்கை உருவானதுக்கு பிறகு மிச்ச காசை கேட்பான். நீங்கள் ஓகே வேலை நடக்குதான்னு நம்பிக்கொண்டு மிச்ச காசை கொடுப்பீங்க, அதை சொல்லி கொண்டு ஓடிடுவான். இன்னொருத்தன் என்ன செய்வான்னு சொன்னால், உங்களை கடைசி வரைக்கும் ஏர்போர்ட்டில் கொண்டு விடும் வரைக்கும், இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த சம்பவம், ஏர்போர்ட்டில் கொண்டு விடும் வரைக்கும் உங்களோட மொத்த காசையுமே வாங்கிட்டு போலியான ஆவணங்களை வச்சுக்கொண்டு அவனுக்கே தெரியும் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் மாட்டுப்படுவீங்கன்னு சொல்லி தெரிஞ்சும் உங்களை நம்பிக்கை அங்கே கொண்டு போய் விட்டு அந்த ஏஜென்ட்டே அங்கே போய் இமிகிரேஷனில் போட்டு கொடுத்து அங்கேயும் அவனுக்கான ஒரு பேரை வாங்கி கொண்டு உங்களை அந்த இடத்துல மாட்டி விட்ருவான். நீங்கள் அந்த இடத்துல உங்களோட பணத்தையும் இழந்து உங்களோட வாழ்க்கையும் இழந்துட்டு நிற்பீங்க. அந்த 9 பேருமே கொடுத்த காசு அந்த பெறுமதி எவ்வளோ தெரியுமா? 4 கோடி ரூபாய் காசு, கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய், 45 லட்சமாக கொடுத்து 4 கோடி ரூபாய் பணத்தை இழந்துட்டு இன்றைக்கு அவங்களோட வாழ்க்கையை இழந்துட்டு ஜெயிலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த மோசடியான வழியில் போகக்கூடியவர்களுக்கு உருவாகக்கூடிய நிலைமையாக இருக்குன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. இதுக்குள்ளே நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையை இழக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை நம்பி வீட்டில் இருந்து காசு எடுத்து அப்பா அம்மா எல்லாமே காணியை விற்று சொத்தை விற்று அவர்களும் நடுரோட்டுக்கு வர நிலைமை தான் இந்த மோசடி கும்பலை நம்பி போகிறபடியாக உங்களுக்கு உருவாகுது. இந்த ஏஜெண்டில் நான் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். இப்போ எங்களோட புலம்பெயர் தமிழ் மக்கள் வெளிநாடுகளில் வாழ்ந்து கொடுக்கக்கூடிய UK, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளில் வாழ்ந்து கொடுக்கக்கூடியவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஏஜெண்டை நம்பி போனவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்த ஏஜென்ட்டு அவர்கள் தவறான வழியிலேயே கூட்டிக் கொண்டு போனாலும் உண்மையாக சொல்ல போனால் அவர்கள்ட்ட ஒரு நேர்மை இருந்தது. நாங்கள் வாங்குகிற காசுக்கு சரியாக இருக்கணும்ன்றது. இதை நான் அவர்கள் செய்தது தவறு தான், அதை நான் சரியான சொல்ல வரையில. ஆனால் அவர்கள்ட்ட ஏதோ ஒரு பண்பு இருந்தது. நாங்கள் காசை வாங்குகிறோம், நாங்கள் எப்படியாவது இவர்களை கொண்டு போய் கப்பல்லையோ என்னத்துலையோ கொண்டு போய் இவர்களை அந்த நாட்டுக்கு சேர்த்துடணும்ன்ற ஒரு நேர்மையான ஒரு பண்பு இருந்தது. அந்த தொழில் தர்மம்ன்ற மாதிரி ஏதோ உண்டு, அவர்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் நேர்மையாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், சும்மா ஒரு ஏதோ தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஏஜென்ட்ன்ற பேரில் உள்ள காசை கொள்ளையடிக்கிறத மட்டுமே நோக்கமாக வச்சுக்கொண்டு இந்த வேலையை இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். நீங்கள் காசை கொடுக்கறதுக்கு முதல் 1க்கு 10 தடவை யோசிங்க. அவன் எப்படிப்பட்டவன், அவன் உங்களுக்கு சரியான வேலையை செய்வானா? நீங்கள் இன்னொரு பக்கம் நீங்கள் தவறான ஏஜென்ட்ட போகிறதே மிக தவறு. அப்படி நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் முதலாவது தயவு செய்து நீங்கள் காசை கொடுக்காதீங்க. ₹1 காசை கூட கொடுக்காம அந்த வேலை நடக்குதான்றதை பார்த்ததுக்கு பிறகு உங்களை கொண்டு போய் அங்கே விடுறார்கள்னு சொன்னால் மட்டும் நீங்கள் காசை கொடுக்கலாம். ஆனாலும் அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வீங்க. அங்கே போய் நீங்கள் திரும்ப அந்த நாட்டால் திரும்ப அனுப்பப்படுற சூழ்நிலை தான் உங்களுக்கு உருவாகும். ஒருவேளை நீங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டையும் கடந்து நீங்கள் கனடாவுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் கூட அங்கே போய் உங்களால் எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அசைலம் கால் பண்ணலாம்னு சொல்லி ஜோதிச்சுன்னு போனீங்கன்னு சொன்னால், நீங்கள் புகலிடம் உங்களுக்கு கோரிக்கை கொடுக்கலாம்னு சொல்லி போனீங்கன்னு சொன்னால், இப்போ இங்கே இலங்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்றது அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு தெரியும். உங்களை அவர்கள் அப்ரூவ் பண்ண போகிறதில்ல. 2வது, உங்களுக்கு அங்கே எந்த ஒரு வேலை வாய்ப்புமே இப்போ இருக்கிற நிலைமையில் கிடைக்காது. மிக கடினமான ஒரு பொருளாதாரத்தில் இப்போ கனடாவினுடைய பொருளாதாரம் போய்கொண்டிருக்குது. அதிகமாக கனடாவுக்கு எல்லாருமே போராடுகிறபடியாக சொல்கிறேன். அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக தான் அமையும். வெளிநாடுன்னு சொல்லி போகிறவர்களுக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றதே தெரியாமல் ஆசைப்பட்டு கொண்டு போகிறவர்கள், கனவு கண்டு கொண்டு நான் அங்கே போனேன்னு சொன்னால் ஹபீபி கம் டு துபாய் என்ற மாதிரி அந்த கோபி சுதாகர்ன்ற ஜோக்கில் மாதிரி அந்த வீடியோவை பார்த்து ரீல்ஸை பார்த்துட்டு அவர்கள் இங்கே பணம் செலவழிக்கிறதையும் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்ன்றதையும் பார்த்துட்டு அங்கே போய் ஒரு மிக மோசமான வாழ்க்கையை அனுபவிக்கிறார்களையும் நாங்கள் எத்தனையோ பேரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் தயவுசெய்து அங்கே எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குன்றதை தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் போகிறோன்னு சொன்னால் முடிவெடுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் ஒரு சரியான ஒரு வழி என்ன சொல்லுவேன்னு சொன்னால், எங்களோட ஜென்ரேஷனில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வழி என்ன சொல்லுவேன்னு சொன்னால், இப்போ போய் நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்ய போகிறீங்களா, இல்லாட்டி ஒரு வீட்டில் போய் வேலை செய்ய போகிறீங்களா, இல்லாட்டி இந்த எல்டர்ஸ் ஹோமில் ஒரு வயது போனவர்களை பராமரிக்கிற வேலை செய்ய போகிறீங்களா, இப்படியான வேலைகளுக்கு மட்டும்தான் அங்கே டிமாண்ட் இருக்கே தவிர மற்றபடி போனால் அங்கே ஆஃபீஸில் போய் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரியோ இல்லாட்டி வேறு எந்த ஒர்க்குமோ அங்கே கிடையாது. அதுக்கு பதில் நீங்கள் இந்த கோடிக்கணக்கான பணத்தை செலவழிக்கிறதுக்கு பதிலாக அந்த பணத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி ரிமோட்டட்டாக எப்படி ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே இருந்து கொண்டே நீங்கள் வெளிநாடுகளில் ஒர்க் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய சர்க்கிளே எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். கனடியன் கம்பெனிக்கு AI டெவலப்பர்ஸாக எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி எடிட்டிங், வெப்சைட் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ பேர் தங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி இங்கே இருந்து கொண்டே அதே மாதிரியான லட்சக்கணக்கான பணத்தை வீட்டில் இருந்துட்டு அந்த மாதிரியான கம்பெனிஸுக்கு ரிமோட்டடாக ஒர்க் பண்ணி அவ்வளவு பணத்தை சம்பாதிக்கக்கூடியார்கள் எத்தனையோ பேர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படியும் அதையும் தாண்டி நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசால் அங்கே போய் படித்து அதுக்கு பிறகு நீங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆக போகிறீங்கன்னு சொன்னால்
அதுக்கான சரியான வழிகள் நிறைய இருக்குது. நீங்கள் அங்கே போகிறதுக்கான வழி, உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்றதான ஒரு கனவு, அதுக்கு நிறைய சரியான வழிகள் இருக்குது. அது வேணுமென்று சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான ஒரு சரியான ஒரு வழி, என்னென்ன வழிகள் இருக்குதுன்றதை நான் முழுமையாக ரிசர்ச் பண்ணி அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸோடையே நான் ஒரு போட்காஸ்ட் வீடியோவை நான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நிறைய வழிகள் இருக்குது. தயவுசெய்து இந்த மாதிரியான தவறான வழிகளை சூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பணத்தையும் இழந்துட்டு வாழ்க்கையை இழந்துட்டு நிற்காதீங்க. இதை தான் நான் மறுபடியும் சொல்லுவேன். இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக போய்கொண்டிருக்குது. இதுக்கு மேலே இதை எப்படி விளக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு சொல்ல முடியும்ன்றது எனக்கு தெரியலை. இதையும் தாண்டி நீங்கள் படித்து முடித்ததுக்கு பிறகு இல்லை நான் இப்படி தான் போவேன், இப்படி தான் காசை கொண்டு கொடுத்து ஏமாந்து போய் வாழ்க்கையை இழந்து போட்டு நிற்க போகிறேன்னு சொன்னால் த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அது உங்களுடைய விருப்பம். இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் உங்களோட பணத்தை இழந்திருக்கிறீங்கன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பார்க்குறாக்களுக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுடைய ஏனைய கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் சொல்லலாம். தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.